வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் ஒரு ஊழியருக்கு செலுத்த வேண்டிய பிஎஃப் அமௌண்ட்டையோ இல்லை பென்ஷன் அமௌண்ட்டையோ இல்லை இடிஎல்ஐ அமௌண்ட்டையோ அந்த முதலாளி செலுத்தலை அப்படின்னாலோ இல்லை அந்த தொகையை செலுத்துறதுல காலதாமதப்படுத்தினாலோ பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர் தான். இது சம்மந்தமாக ஊழியருக்கு ஆதரவாக கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் இந்த பதிவில் இருக்குது. பதிவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் 14 ஜூன் 2024 அன்னைக்கு ஜிஎஸ்ஆர் 327E, ஜிஎஸ்ஆர் 329E, ஜிஎஸ்ஆர் 330E நம்பரில் புதுசாக ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் கெசட்டில் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு ஊழியருக்கு செலுத்த வேண்டிய தொகையை முதலாளி செலுத்தலை அப்படின்னா அதுக்கு அபராதமாக முதலாளி ஒரு குறிப்பிட்ட தொகையை இபிஎஃப்பில் கட்டணுன்ற பழைய ஆர்டரில் ஒரு சில திருத்தம் செஞ்சு புது ஆர்டராக வெளியிட்டிருக்காங்க. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, இப்போ முதல்ல பென்ஷன் ஸ்கீம், அதாவது பழைய ஆர்டரில் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995 பேராகிராஃப் 5ல் சப் பேராகிராஃப் 1 நீக்கிட்டு இப்போ புது ஆர்டரில் கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃபை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பழைய ஆர்டரு. இதில் ஏற்கனவே என்ன இருந்துச்சு அப்படின்னா, 2 மாதம் வரைக்கும் பென்ஷன் அமௌண்ட்டை ஒரு முதலாளி தொழிலாளிக்கு செலுத்தலை அப்படின்னா அந்த தொகைக்கு வருடாந்திர அடிப்படையில் 5% அபராதத்தை முதலாளி கட்டணும். இதுவே 2 மாதத்திலிருந்து 4 மாதம் வரைக்கும் பென்ஷன் அமௌண்ட்டை ஒரு முதலாளி கட்டலை அப்படின்னா அந்த தொகைக்கு வருடாந்திர அடிப்படையில் 10% அபராதத்தை முதலாளி கட்டணும். இதுவே 4 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் பென்ஷன் அமௌண்ட்டை ஒரு முதலாளி கட்டலை அப்படின்னா அந்த தொகைக்கு வருடாந்திர அடிப்படையில் 15% அபராதத்தை முதலாளி கட்டணும். இதுவே 6 மாதம் அப்படி இல்லாட்டினா 6 மாதத்துக்கு மேலே பென்ஷன் அமௌண்ட்டை முதலாளி கட்டலை அப்படின்னா அந்த தொகைக்கு வருடாந்திர அடிப்படையில் 25% அபராதத்தை முதலாளி செலுத்தணும் அப்படின்ற பழைய ஆர்டரில் கொடுத்துருந்தாங்க. இந்த பழைய ஆர்டரில் உள்ள இந்த பேராகிராஃபுக்கு பதிலாக இந்த புது ஆர்டரில் கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃபை ஆட் பண்ணுறாங்க. சரி, இந்த புது ஆர்டரில் அதாவது ஜிஎஸ்ஆர் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேலையை கொடுக்குற முதலாளி தாங்கிட்ட வேலை செய்கிற ஊழியருக்கு ஓய்வூதியத்துக்குன்னு செலுத்துகிற தன்னுடைய பங்கை செலுத்த தவற விட்டாலோ இல்லை காலம் தாழ்த்தினாலோ அதுக்கு தண்டனையாக செலுத்த வேண்டிய மொத்த தொகையில் 1% அபராதத்தை கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மாதம் தாமதம் ஆனாலோ இல்லை அந்த மாதத்தில் ஒரு சில நாள் தாமதம் ஆனால் கூட அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகையில் 1% அபராதத்தை கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திருத்தம் பார்த்திங்கன்னா அரசிதழில் வெளியிட்ட 14 ஜூன் 2024 இருந்தே நடைமுறைக்கு வந்துருச்சு. அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாளிக்கு ஜூன் 13, 2024 வரைக்கும் பிஎஃப் அமௌண்ட்டையோ பென்ஷன் அமௌண்ட்டையோ இடிஎல்ஐ அமௌண்ட்டையோ செலுத்த வேண்டிய தொகைகளை செலுத்தாமல் முதலாளி காலம் தாழ்த்தினாலோ இல்லை கட்டாமல் விட்டுட்டாலோ பழைய ஆர்டரில் இருக்கிற மாதிரியே இந்த அபராத தொகையை கட்டணும் அப்படின்னும், 14 ஜூன் 2024 அப்புறமா இருந்துச்சுன்னா இந்த புது ஆர்டர் படி அபராதத்தை கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அபராத தொகையை மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் அப்படி இல்லாட்டினா மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி தவறு செஞ்ச முதலாளிகிட்ட இருந்து இந்த பணத்தை வசூல் பண்ணுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக சாஃப்ட்வேரில் அப்டேட் செஞ்சுருக்கிறதாகவும் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனை எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 2024 அப்படின்னும் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 3rd அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் 1952. இதில் பேராகிராஃப் 32Aல சப் பேராகிராஃப் 1 நீக்கிட்டு இப்போ புது ஆர்டரில் கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃபை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பழைய ஆர்டரு. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை மாதத்துக்கு பிஎஃப் அமௌண்ட்டை கட்டாமல் விட்டுட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆஃப் டேமேஜஸை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணாங்க. ஆனால் இப்போது ஊழியர்களோட வருங்கால வைப்பு நிதிக்கு ஒரு முதலாளி தேவையான பணத்தை செலுத்தலை அப்படின்னா 1 மாதத்துக்கோ இல்லை 1 மாதத்தில் ஒரு சில நாள் தாமதம் ஆனால் கூட செலுத்த வேண்டிய மொத்த தொகையில் 1% அபராதமாக கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமை எப்படி சொல்லலாம் அப்படின்னா த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அமெண்ட்மெண்ட் ஸ்கீம் 2024 அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் 1976. தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஊழியர்களோட வைப்பு நிதி இணைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். இந்த காப்பீடு எதுக்குன்னா, ஒரு ஊழியர் எதிர்பாராத விதமாக இறந்துட்டாரு அப்படின்னா
அவரோட குடும்பத்துக்கு அதிகபட்சமாக 7 லட்சம் ரூபாய் இபிஎஃப்லேருந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. இதுதான் இந்த திட்டம். இதில் பேராகிராஃப் 8A சப் பேராகிராஃப் 1க்கு பதிலாக இப்போது புது ஆர்டரில் கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃபை ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா இதுதான் பழைய ஆர்டரு. இதில் பேராகிராஃப் 8A சப் பேராகிராஃப் 1க்கு பதிலாக இப்போது புது ஆர்டரில் கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃபை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பழைய ஆர்டரில் எத்தனை மாதத்துக்கு நாம் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கட்டாமல் விட்டுட்டோமோ அதுக்கு வருஷத்துக்கு கீழே கொடுத்துருக்கிற குறிப்பிட்ட பர்சன்டேஜில் அபராதமாக வசூல் பண்ணாங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு மாதத்தில் ஒரு சில நாள் தாமதம் ஆனால் கூட செலுத்த வேண்டிய மொத்த தொகையில் 1% அபராதமாக கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னடா இது பழைய ஆர்டரில் கொடுத்துருக்கிறதே எங்களுக்கு தெரியல, இப்போ வேறு புது ஆர்டர் வேறு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் இன்னும் பல பேருக்கு ரீச் ஆகலைங்க. இதெல்லாம் ரீச் பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.